இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு வந்து யோபு புத்தகம், இந்த புக் ஆஃப் த ஜோப். யோபுனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அவருடைய உண்மை புத்தகமான வாழ்க்கை முறை தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா அதை தவிர்த்து நிறைய காரியங்கள் யோபு புக்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் யோபுடைய ஒரு 31வது அதிகாரம் 6வது வசனத்துல, சுமித்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் உத்தமனா இருந்தது மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் உதவுகிற ஒரு நல்ல மனுஷனாகவும் அவர் வாழ்ந்திருக்காரு. 29வது அதிகாரம் 12வது வசனத்துல, முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவரையும் ரட்சித்தேன், கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்னை வந்தது, விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன், நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாவையுமாய் இருந்தது, நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன், நான் எளியவர்களுக்கு தகவனாய் இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன் அப்படின்றாரு. அப்போ அவர் உண்மை உத்தமமா இருந்தது மாத்திரம் இல்ல, அந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் அவர் உதவி செய்கிற ஒரு நல்ல மனுஷனாகவும் இருக்கிறார். அப்போ அவருடைய வாழ்க்கை முறை யோபுடைய வாழ்வியல். இப்போ அதுல அவர் ரொம்ப பெரிய ஐஸ்வர்யனா இருந்திருக்காரு. அவர் எல்லாவற்றையும் இழந்து போறாரு. அதுக்கப்புறம் அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வராங்க. தேமானியனான எலிபா, சூரியனான பில்தாத், நாகமாத்தியனான சோபார், 4வது ராமின் வம்சத்தானாகிய பூசியனாகிய பரகியன் குமாரன் எலிகு அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவரு பேசுறாரு. அதுக்கப்புறமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுறாரு. அதுக்கப்புறம் அந்த புக்கு முடியுது. இப்போ இந்த மாதிரி படிச்சுட்டு கண்டிப்பா படிச்சுட்டே வரும்போது எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருப்பாங்க. ஒரு அதிகாரம் ஃபுல்லா மொத்தம் தான் பேசுவாங்க. இந்த புக்ல ஒரு சிறப்பு இருக்கு. அப்ப இப்படி பேசிட்டே வரும்போது ஆண்டவருக்கு நான் கேட்டேன், இது என்னப்பா இது ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேசிட்டே இருக்காங்க, என்னதான்ப்பா சொல்லுவாங்க இந்த புக்ல அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும் போது கேட்டுட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து அப்போ அடுத்த அதிகாரத்துல எல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய நிறைய மெசேஜ கொடுத்தாரு. என்னன்னாக்கா நிறைய இதுல விஞ்ஞானம், அறிவியல், வாழ்வியல், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல நான் பார்த்து யோபுடைய வாழ்க்கை வாழ்வியல், மீறி அறிவியல், புவியியல், கடலியல், வானவியல், வனவியல், இந்த மாதிரி எல்லா இயலும் ஒரே ஒட்டுமொத்த இந்த புக்ல கொண்டு வந்து வச்சுதான் எனக்கு தெரிஞ்சது. அது சில வசனங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். வானவியல்ல பார்ப்போம். வானவியல் ஃபர்ஸ்ட் யோபு 26வது அதிகாரம் 9வது வசனம். அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதின்மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார். அதை வாரினால் மேகம் கிழிகிறதில்லை. அவ பாருங்க, மழை காலத்துல எல்லாம் நம்ம பாருங்க, 6 குளம், இப்பவே நம்ம மழை காலம் தான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். 6 குளம், ஏரி எல்லாம் நிரம்பி ஓடுது தண்ணி. அப்ப இவ்வளோ தண்ணியும் அந்த மேகத்துல கட்டி வச்சுக்கிறார். அந்த மேகத்துக்கு நம்ம அண்ணாந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பஞ்சு பொறி மாதிரி இருக்கு. அவ்வளோ ஒரு மேகத்துல அவ்வளோ தண்ணீர் கட்டி வச்சிருக்கிறாரு. 11வது வசனத்துல, அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல the pillars of heaven tremble and are astonished of his reproof. அதாவது பில்லர் வச்சிருக்காராமா, அந்த தூண்கள் வச்சிருக்காராமா வானத்துல. அப்பதான் யோசிச்சேன், ஆமா இங்கே நம்ம பார்க்கும்போது பாருங்க, நேற்று சர்வீஸ் முடிச்சு சர்ச்சை முடிச்சு போகும்போது அப்படின்னு வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டே போறோம். அவ்வளோ திரளான மேகங்கள் இருக்கு. அந்த வானத்துக்கும் மேகத்துக்கும் நடுவில் அவ்வளோ பெரிய கேப் நல்லா தெரியுது. கிளியரா பார்த்தா நல்லா தெரியுது. ஆனா அந்த மேகங்கள்லாம் கீழே விழுந்துடாதபடிக்கு, வானத்தை சத்துவங்கள்லாம் கீழே விழுந்துடாதபடிக்கு எப்படி ஆண்டவர் தூண்களை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துட்டு பாருங்க. அப்புறம் 36வது அதிகாரம் 27வது வசனத்துல எலிகு அவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். அப்போ நீர்த்துளிகள் இப்போ நிறைய எக்கச்சக்கமா இப்போ மழை எவ்வளவு மழை பெய்யுது பார்த்தீங்களா. ஆனா நீர்த்துளிகள் அணுவை போல சின்ன சின்ன, நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஆனா அந்த நீர்த்துளிகளா மேல போகும்போது அது ஒரு சயின்ஸ் தானே, எப்படி போகுதுன்னே தெரியாது, எப்படி ஆவியாகி போகுதுன்னு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா அதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி போகுதுன்னு. ஆனா நம்ம பார்க்கும்போதுக்கு கண்ணுக்கு தெரியல பார்த்தீங்களா. அப்ப எவ்வளவு பெரிய அறிவியல யார் சொல்றாரு? எலிகு சொல்றாரு. இதே மாதிரி இங்க வர 3 ஃப்ரெண்ட்ஸுமே அவ்வளவு அறிவியலான வார்த்தைகளை அவங்க சொல்றாங்க. இப்போ சின்ன சின்ன துளிகளா போகுது. ஆனா பாருங்க ஒரு விஷயம், தண்ணி அவ்வளவு தண்ணி மழை பெய்யுது. ஆனா மொத்த தண்ணியா மறுபடியும் ஆவியாகி போயிடல, கொஞ்சமா தான் போகுது. இதை படிக்கும்போது எனக்கு தசம பாகம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஒரு 10,000 சம்பளம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 9,000 நம்ம வச்சுட்டு ஒரே ஒரு 1000 தான் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோம். ஆனா அவர் மறுபடியும் அதை திருப்பி கொடுக்கும்போது பருகி பெருகி நிறைய மறுபடியுமா தான் கொடுக்குறாரு. அதே போல கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற நீர் துளிகளை கொண்டு போயிட்டு மறுபடியும் திரளான மழையை பூமியை செழிக்கும்படியாக நிறைய தண்ணியை கொடுக்குறாரு. 28வது அதிகாரம் 25வது வசனத்துல அவர் காற்றுக்கு அதை நிறைய நியமித்து அப்படின்னு சொல்றாரு. ஜலத்துக்கு அழிவை பிரமாணித்து
பைபிள் டு எஸ்டாப்ளிஷ் a weight for the wind. அப்போ காற்றுக்கு வந்து வெயிட் வச்சிருக்காரா அப்படின்னு வசனம் படிக்கும் போது யோசனை தோணுச்சு. காற்று வேகமா அடிக்கும், நமக்கு அதை உணர முடியும், ஃபாஸ்டா காற்று அடிக்கும், வேகமா அடிக்கிறதுனால மரம் செடியெல்லாம் விழுந்து போகுது. ஆனா நிறைய வச்சிருக்கிறாங்க காத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி இந்த யோகெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த வசனம் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். காத்துக்கு வெயிட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் படிச்சுட்டா விஞ்ஞானிகள் என்ன பண்ணிருப்பாங்க, நான் யோசிச்ச மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க இருக்கு, ஆனா நான் வந்து விஞ்ஞானி கிடையாது, அவங்களாம் யோசிச்சிருப்பாங்கல்ல கண்டிப்பா. அப்போ அதை வந்து பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி 28வது அதிகாரத்துல 26வது வசனம், மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோட கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். மழைக்கு வந்து கர்த்தர் திட்டத்தை வச்சிருக்கிறார். இது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பேப்பர்ல பார்க்கும்போது then he made a law for the rain அப்படின்னு சொல்லிட்டு லா சட்டம் போட்டு வச்சிருக்காங்க மழைக்கு. அதாவது எப்படின்னாக்கா இது எப்படிப்பா சட்டம் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு யோசிக்கும் போது, அப்போ நமக்கு உலகத்துல எவ்வளவு நாடுகள் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், அந்த மாதிரி ஆசியா கண்டத்துல குறிப்பிட்ட இந்த மாசத்துல இந்த நாள்ல தான் மழை பெய்யும் அப்படின்ட்டு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. ஐரோப்பா கண்டத்துல இந்த மாசத்துலதான் மழை பெய்யும், ஆப்பிரிக்கா கண்டத்துல இந்த மாசத்துலதான் மழை பெய்யும் அப்படி. அப்போது அப்படி இல்லாம ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரே நேரத்துல மழை பெய்ய வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். நோவா காலத்துல வந்து அது மாதிரி பெருவெள்ளம் வந்து உலகமே அழிஞ்சு போடுறது. அதனாலதான் இன்னும் ஆண்டவர் வந்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு, ஒரு சட்டம் வச்சிருக்காரு. இந்த மாசத்துல இந்த கண்டத்துல இந்த ஊர்ல தான் இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே பாருங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு மழை பெய்யும் போது, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல மழை பெய்யும் போது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல மழை இல்லாம இருக்கு. அவர் எவ்வளவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு நேர்த்தியா பண்றாரு. இது சின்ன விஷயம் தான், ஆனா அதுல இருந்து அவர் வந்து ஒரு நேர்த்தியா அவர் பண்றது நமக்கு தெரியுது. அடுத்தது 26வது அதிகாரம் 7வது வசனத்துல, அவர் உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். இந்த வசனம் படிக்கும்போது ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆயிட்டேன் நானு. பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட். ஆனா முன்னாடி அப்படிதான் சொன்னாங்க, அதாவது பூமி வட்டமா இருக்கு, நீல வடிவில இருக்கு, அப்படி இப்படின்னு எவ்வளவோ ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார் அப்படின்னு ரீசெண்டா ஆராய்ச்சியாளர் சொன்னாங்க, அந்த ஜனங்க ஒத்துக்கிட்டாங்க. நானும் இதை பத்தி யோசிச்சு உட்காந்து பூமி எப்படிப்பா அந்தரத்துல தொங்கும், அந்தரத்துல எப்படி தொங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சு பார்த்தா, ஆமா நமக்கு மண் இருக்குல்ல, மண்ணில் செடி கொடி மரம்லாம் இருக்கு, அதுக்கு கீழே லேயர்ல பாறைகள் இருக்கு, அந்த பாறைகள் நமக்கு கனிமங்கள் இருக்கு, அந்த கனிமங்களுக்கு கீழே இன்னும் ஆழமா தோணுனாக்கா தண்ணி ஓடிட்டு இருக்கு. நான் நிற்கிற இடத்துல ஓட்டப்பட்டு நம்ம போர் போட்டோம்னாக்கா இங்கேயும் தண்ணி இருக்கும், நீங்க உட்காந்துருக்க இடத்துல எல்லா இடத்துலயுமே தண்ணி தான் இருக்கும். அப்போ வந்து ஒரு பாறை, ஒரு செடி, ஒரு மண், இதெல்லாம் அப்படியே இப்படி மேலோட்டா வச்ச மாதிரி ஏறிக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஆமால பூமி அந்த இடத்துல தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்போ ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியா பண்ணியிருக்கிறாரு பாருங்க. அதுக்கப்புறமா அடுத்தது வசனம் வந்து ஏசாயா 40:22 கூட இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள். அவர் மெல்லிய திரையாக பரப்பி, வானங்களை வந்து மெல்லிய திரையாக பரப்பி அவர்களை குடியிருக்கிறதான கூடாரமாக இருக்கிறார். அப்போ வந்து இப்படி யோசிக்கும் போது, அம்மா மெல்லிய திரையாக தான் அம்மா வச்சிருக்கிறார்கள். வானத்தின் சத்துவங்களால தான் பூமியில நம்ம உயிர் நம்ம வாழவே முடியுது. மழை வேணுமா வானத்துல தான் வேணும், வெளிச்சம் வேணுமா வானத்துல தான் கிடைக்குது, இருள் வேணுமா வானத்துல தான் கிடைக்குது, எது வேணாலும் நம்மளுக்கு வானத்துல இருந்து தான் கிடைக்கும். அப்ப நம்ம என்ன மெல்லிய திரையாக விரிச்சுட்டு நம்மளோட பூமியில பாதுகாப்பா நம்ம இருக்கிறதுக்காக வானங்களை அவர்கள் வந்து விரிச்சிருக்கிறாரு. 38வது அதிகாரம் 19வது வசனத்துல பாருங்க, இந்த வசனத்தை 38வது அதிகாரம் 33வது வசனம், வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியாலும் ஆளுகை நீ திட்டம் பண்ணுவாயோ அப்படின்னு ஒரு வசனம் வருது. அப்போ இந்த வசனத்தை படிக்கும் போது வானங்களின் நியமங்களை நீ அறிவாயோ அப்படின்னு ஆண்டவர் வந்து யோபை பார்த்து கேட்கிறாரு. அப்போ இந்த வசனத்தை ஒரு ஆராய்ச்சியாளர்கள் படிச்சிருந்தாங்கக்கா அவங்க என்ன இருந்திருப்பாங்க, வானத்துல என்னெல்லாம் திட்டங்கள் இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. அப்படியெல்லாம் உண்டானதான் இந்த ஆராய்ச்சி அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. இதுல வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:12 கூட பர்னபாவை வந்து அவங்க வந்து யூபிட்டர்னு பேர் வைக்கிறாங்க. பவுல் வந்து பிரசங்கம் பண்றதுனால அவர் வந்து மெர்க்குரி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ வெளிச்சம் வாசமா இருக்கிறது வழியே 38வது அதிகாரம் 19வது வசனத்துல, வெளிச்சம் வாசமா இருக்கும் இடத்துக்கு வழி எங்கே, இருள் கொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ யோசிப்பா அந்த வசனத்தை படிக்கும் போது கண்டிப்பா யோசிப்பாங்கல்ல, ஆமா வெளிச்சம் எங்க இருந்து வருது, நம்மளுக்கு இருள் எங்க இருந்து வருது, மேல அப்படி என்னவோ வெளிச்சமா தோணுது, சூரியன் வெளிச்சம் வருது அப்படின்ட்டு அவங்க விண்வெளி ஆராய்ச்சி இந்த வசனத்தை படிச்சுட்டு தான் விண்வெளி ஆராய்ச்சிகளே வந்திருப்பாங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா யோபு
14 கூட பரமண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் அப்படின்னு ஒரு வசனம் வந்து பரமண்டலங்களின் சக்கரத்துல சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த இங்கிலீஷ் பைபிள்ல he walks above the circle of heaven. அப்போ வானமும் பூமி எல்லாமே வட்டவட்டமா தான் இருக்கு. ஏன்னா பூமி வந்து வட்ட வடிவம் சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஜனங்கள் படிக்கும் போதுதான் இந்த வசனங்களை படிச்சுதான் இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, இப்படி இருக்கே வசனம் ஆண்டவர் அப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. என்னோட தாழ்மையான கருத்து. இப்போ பூமியில இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சன்செட் பார்க்கணும் பத்தி அங்க பூமியில நம்ம இருக்கோம், சூரியன் மறையில சன்செட் பார்க்கணும். அதே மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க, மேல போய் வானத்துல போய் பார்க்கும்போது பூமி சன்செட் ஆக பாக்குறாங்களாம். அது யூடியூப்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அந்த போட்டோவோட போட்டிருக்காங்க. அது எப்படி அது எங்கேருந்து அங்க பார்க்கும்போது எவ்வளவு அழகா அந்த பூமி வந்து சுத்துது பார்த்தீங்களா, சுத்திட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறையுது சன்செட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்க கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியாக எவ்வளவு பிரமாதமாக கர்த்தர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு ஞாபகம் வருது. 2 ராஜாக்கள் 20ஆவது அதிகாரம் 9, 10, 11 வசனத்துல கூட நம்ம படிப்போம். அதுல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, சினிமா இங்கிலீஷ் பிக்சர்லாம் பாத்தீங்கன்னாக்கா டைம் டிராவல் மிஷின் ஒண்ணு வச்சு அதை வந்து அதை வச்சு படம்லாம் நிறைய எடுப்பாங்க பாருங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து 2 ராஜாக்கள் 20ஆவது வசனம் 9, 10, 11 இருக்கும். கர்த்தரால் உங்களுக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக அவ 10 பாகை முன்னிட்டு போக வைக்கிறாங்க. அப்போ 10 பாகை முன்னிட்டு 10 டிகிரி இங்கிலீஷ்ல பைபிள் வந்து 10 டிகிரி கொடுத்துருக்கு. 10 டிகிரி முன்னாடி போக சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு எப்பவுமே முடிஞ்சு போன விஷயத்த வந்து நாட்கள் வந்து மறுபடியும் கொண்டு வர முடியாது இருக்குங்களா, ஆனா இதுல வந்து கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர். அப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது அப்ப கொண்டு வர முடியுமோ அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க சினிமாக்காரங்க. யோசிச்சுதான் என்ன பண்ணிருக்க, டைம் டிராவல்ல ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு அதுல வந்து கொண்டு போயிருக்காங்க. அடுத்தது நம்ம புவியியல் பார்க்கலாம். 28ஆவது அதிகாரம் அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய அதுல வந்து ஜெம்ஸ் அந்த பூமியில இருக்க எல்லா ஜெம்ஸும் பத்தி அதுல கொடுத்துருக்காங்க. 28:1 இருந்து நிறைய வசனங்கள் இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த வசனங்கள் அந்த பவளம், கோபேரி, தங்கம், பொண்ணு, பளிங்கு, வெள்ளி, பவளம், ஸ்படிகம் இது எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஞானத்துக்கு ஈக்குவலா தான் இது கொடுத்துருக்காரு. இவ்வளோ பொண்ணும் வெள்ளி இருந்தாலும் அவையெல்லாம் ஞானத்துக்கு ஈக்குவல் கிடையாது அப்படின்றது வேதத்தோட கருத்து. ஆனா இதை நான் எப்படி பார்த்தேன்னா பூமியில வந்து கரெக்டா நம்ம இவ்வளோ அழகா நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனத்துல வந்து பூமியின் மேல் ஆகாரம் விளையும், அது கீழிடங்களில் இருக்கிறவர்களோ அக்னியால் மாறினது போல இருக்கும். அப்போ பூமியின் மேல் ஆகாரம் விளையுது, ஆனா அடியில வந்து அக்னியா இருக்குது, அக்னியால் மாறினது எப்படி அது ஆக்சுவலா சூடு இருந்தாங்க செடி கொடியெல்லாம் வளராதுங்க. ஆனா பூமியின் கீழே எப்படி அக்னியால் மாறுது அப்படின்னு யோசிச்சிருப்பாங்கல்ல. அப்படி யோசிச்சா ஒருவேளை அகழ்வாராய்ச்சியாளர்கள்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வசனம் படிக்கும் போது இப்படிதான் தோணும். இந்த வசனத்தை படிச்சுதான் இவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த வசனம் படிச்சா ஒவ்வொரு வசனமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த யோகத்துல ஒரு வசனத்தையே ஒரு வசனம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்கள் இருக்கு. நீங்க வீட்டுல போய் அந்த ஒரு 25-26 அதிகாரத்துக்கு அப்புறமா நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா மொத்த சயின்ஸும் நம்ம யோக புத்தகத்தை கொண்டு வந்து கருத்து வச்சிருக்காரு. 38:17 வந்து மரண வாசலுக்கு உனக்கு திறந்ததுண்டோ, மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ அப்படின்னு காட்டுறாரு. அப்போ மரண வாசல்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு இதை பார்த்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை நான் யோசிக்கிறேன், இப்ப மரணத்தை பத்தி யோசிக்கிறாங்கன்னா யாரு மந்திரவாதிகள் தான் மரணத்தை பத்தி எல்லாம் யோசிப்பாங்க. ஒருவேளை இந்த வசனத்தை பற்றி மந்திரவாதிகள் எல்லாம் இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். இப்போ கூட வந்து அமெரிக்கால வந்து சாத்தானுக்கு கோவில் கட்டி சாத்தான தான் வணங்கிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் இந்த காலம் வரைக்கும் சாத்தான வணங்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்களாம் இந்த வசனத்தை பார்த்து பாதை மாறி போயிட்டாங்களோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து 18வது வசனம் பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்தது உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு ஆண்டவர். அப்போ இந்த பூமியின் விசாலம், அப்போ பூமி எவ்வளவு விசாலமா இருக்கு அப்படி யோசிச்சிருப்பாங்கல்ல இந்த வசனத்தை படிக்கும் போது. இந்த வசனத்தை படிச்சுட்டு தான் ஓகே ஒரு இந்த ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், பரப்பளவு இவ்வளோ இருக்கும், இந்த நாடு இவ்வளோ பரப்பளவு இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பெல்லாம் இதை வச்சுதான் உருவாக்கியிருப்பாங்களோ. இந்த இடம் எவ்வளவு பரப்பளவு இருக்கு, நீ விசாரணைகளை நீங்க அறிவாயோ அப்படின்ட்டு யோகிக்கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு. இந்த வசனத்தை படிச்சுதான் ஒருவேளை மேப்பெல்லாம் உருவாயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். அப்புறம் இவர் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச கொலம்பஸ் ஒருவேளை வசனத்தை படிச்சிருப்பாரு. நான் அதெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இதை படிச்சுட்டு தான் சரி இவ்வளவுதான் நம்ம ஊரா, இதுக்கு மேல ஊர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கப்பல்ல ஏறி பயணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த அமெரிக்காவோட தேசத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
21வது வசனம், நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரிதோ அப்படின்னு கேக்குது. அவங்க பாருங்க, இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது இத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாறை உருவாச்சு, இந்த எரிமலை எல்லாம் உருவாகிறதுக்கு இத்தனை கோடி ஆண்டுகளுக்கு உருவாச்சு அப்படின்னு போது என்னால நம்பப்படு கோடி வருஷமா இருக்கும். ஏன்னா சயின்ஸ் இப்பதான் ரொம்ப கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் சயின்ஸ் வந்திருக்கு. இந்த ஒரு மலை தோறதுக்கு இத்தனை கோடி வருஷமா, ஏன்னா அவங்க பில்லியன் மில்லியன் ட்ரில்லியன் அப்படிதான் அவங்க கணக்கு சொல்லுவாங்க. அப்போ இதுல இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒருவேளை இருக்கலாமோ அப்படின்னு கூட தோணும் பாருங்க. ஏன்னா நீ அறியபடி அப்போது பிறந்திருந்தாயோ ஒரு நாட்களின் தொகை அவ்வளவு பெரியதோ அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்கிறாரு பாருங்க. அப்போ இந்த வசனத்தை படிச்சு ஒருவேளை அகழ்வாராய்ச்சியாளர்கள்லாம் படிச்சிருப்பாங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணும். இதோ தேவன் 36வது அதிகாரம் 26வது வசனம், இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது, அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய முடியாது. ஸோ அப்போ கண்டிப்பா அது வருஷங்கள் ரொம்ப இருக்கும். அவங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க நிறைய வருஷங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா அதை நம்மளால ஆராய முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன சொல்லிக்கலாம், இவ்வளவு வருஷம் இருந்துச்சு இவ்வளவு வருஷம் இருந்துச்சுன்னு சொன்னா சொல்லிக்கலாம். இப்போ அடுத்தது கடலியல் பார்க்கலாம். கடலியல் 38வது அதிகாரம் 16வது வசனத்துல 38:16, நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அருகில் உலாவினதுண்டோ அப்படின்னு பார்க்கும்போது உடனே எனக்கு டிஸ்கவரி சேனல் தான் ஞாபகம் வந்துச்சு. டிஸ்கவரி சேனல்ல காமிப்பாங்க கடல் ஆழங்களை கண்டுபிடிக்க போற, கடல் ஆழத்துல எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, என்ன உயிரினங்கள் வாழுது, என்ன சூரிய வெளிச்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் தண்ணியில போக முடியும், அதுக்கு மேல இருட்டாதான் இருக்கும். அப்ப அந்த இருட்டுக்குள்ள உயிரினங்கள் வாழ முடியுமா, இருட்டுக்குள்ள உணவு அதுங்களுக்கு கிடைக்குமா, அது போக போக கடல் ஆழத்துல இன்னும் ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய கிலோமீட்டர் தூரம் இன்னும் ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. தவிர ஆனால் இன்ஃபினிட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. 22வது வசனம், உறைந்த மழையின் பண்டசாலைகளுக்கு நீ பிரவேசித்தாயோ, கல் மழை இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ, ஆபத்து வரும் காலத்தில் கலகமும் யுத்தமும் வரும் காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கலகமும் யுத்தமும் வரும் காலத்தில் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வச்சிருக்கிறேன் சொல்லும்போது அப்போ உடனே சுனாமி தான் எனக்கு ஞாபகம் வச்சு. அப்ப இன்னொரு சுனாமி இருக்குமோ, இன்னொரு பூகம்பம் இருக்குமோ, இன்னொரு நில அதிர்ச்சி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோண இருக்குது. 26:10, அவர் தண்ணீர்களின் மேல் சக்கரவட்டம் தீர்த்தார், வெளிச்சமும் இருளும் முடிய மட்டும் அப்படியே இருக்கும் அப்படின்றது. இது என்னப்பா சக்கரவட்டம் தீர்த்தார்னு இருக்கேன் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பார்க்கும்போது பைபிள்ல, he drew a circular horizon on the face of the water, the boundary of light and darkness அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹாரிசான்டல் நீர் வட்டம்ல வெர்டிகல்னா நீர் இந்த மாதிரி வட்டத்துல இருக்கும் இல்லையா, இது சர்க்கிள். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், இது என்ன சக்கர வட்டம்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு குளத்துல தண்ணி இருக்கு வச்சுக்கேன், குளம் ரவுண்டா கட்டியிருப்பாங்க, குளத்துல இருக்கிற தண்ணியில ஒரு கல்லை தூக்கி போட்டோம்னா எப்படி இருக்கும், ரவுண்டா தான் இருக்கும். அதே கல்லை தூக்கிட்டு போய் நீங்க ஓடுற தண்ணியில ஆத்துல போட்டாலும் அது என்ன பண்ணும், ரவுண்டா தான் இருக்கும். ஓடுற தண்ணியில போட்டாலும் அப்படிதான் இருக்கும், நிக்கிற தண்ணியில போட்டாலும் அப்படிதான் இருக்கும், பெரிய கடல்ல போட்டாலும் நல்லா தூக்கி போட்டாலும் ரவுண்டா. அப்படின்னா யோசிச்சோம், ஓ இதுதான் சக்கரவட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அந்த மாதிரி. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் ஏன் இதை வட்டவட்டமா இருக்குன்றது நான் படிச்சேன், ஆனா எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு. இப்படிதான் ஏன் இந்த சர்க்கிள் தான் சுத்துது, ஏன் இப்படிதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இதெல்லாம் படிச்சுட்டு தான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. 41வது அதிகாரம் 1வது வசனத்துல, லிவியதானை தூண்டினால் பிடிக்கப்படுமோ, அதை நாக்கை நீ வெடிகிற கயிற்றினால் பிடிக்கப்படுமோ. அப்போ லிவியதான்றது ஒரு பெரிய கடற்பாடு உயிரினம், அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அவருடைய படைப்பா அவர் படைச்சிருக்கிறாரு. அது என்ன பண்ணுவாங்க, ஏசாயா 77:1 சொல்லியிருக்காங்க, அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் எனும் நீண்ட பாம்பை அப்படின்னு ஒரு வசனம் வருது. யோபு 3:8 யோபு சொல்லியிருக்கிறாரு, நான் பிறந்த நாளை சபிக்கிறவர்களும் லிவியதானை எழுத பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யோபு லிவியதானை பத்தி பேசும்போது எனக்கு யோசனை வந்துச்சு, யோபுக்கு எப்படி லிவியதான் தோணும், அப்போ யோபு அவ்வளவு பெரிய பழைய மனுஷனா, ஏன்னா பழைய காலத்துல அந்த பெரிய பெரிய மிருகங்கள்லாம் கர்த்தர் படைச்சாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் அந்த பெரிய பெரிய மிருகங்கள்லாம் அழிச்சு போட்டாரு, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோங்க. அப்ப இந்த மாதிரி பெரிய ஒரு அந்த வசனத்தை ஃபுல்லா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அகினி பொறிகள் பறக்கும், கொதிக்கிற சட்டியிலும் கொப்பாயிலும் இருந்து புறப்படுகிறப்போ அதை நாசிலிருந்து புகை எழுக்கும், அது ஆழத்தை வெளிப்பானை எப்படி பொங்க பண்ணான்னு சொல்லிட்டு அதனுடைய பெரிய இதெல்லாம் பற்றி சொல்லிட்டே வருவாங்க. அது எவ்வளவு இருக்குமா, 50 டன் இடம் இருக்குமா பாருங்க. ஒரு டன்னா எத்தனை கிலோ பாருங்க, அப்ப 50 டன் இடம் இருக்கும், 60 அடி நீளம் இருக்கும், ஒரு பல்லு ஒரு 14 இன்ச்சு இருக்கும். ஒரு இன்ச்சு இவ்வளவு இருக்கும், 3 இன்ச்சு ஒரு ஃபிங்கர்னா 3 இன்ச்சு, 14 இன்ச்சு பல்லுனாக்கா அது எவ்வளவு பெருசு இருக்கும் பாருங்க. அது என்ன பண்ணுவோம், பெரிய பெரிய மிருகங்களை
சாப்பிட பார்த்தீங்களா, சாப்பிட்டுட்டு அது என்ன பண்ணுமா, சாப்பிடும்போது பல்லு உடஞ்சிச்சுன்னா அது ஆக்சுவலா 4-5 லேயரா பல்லு வரிசை இருக்கும். நமக்கு ஒரு வரிசையில தான் இருக்கு, 4-5 லேயர் இருக்குமா. ஒரு வரிசை உடஞ்சிச்சுன்னா அடுத்த வரிசையில இருக்க பல்லு அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து நிற்குமா. அப்ப பாருங்க கர்த்தருடைய படைப்பு, அதை எதுக்கு அவர் படைச்சிருக்காருன்னா, அப்படிப்பட்ட உங்கள் பக்கத்துல உன்னால நிற்க முடியாதுமா, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏன் முன்னால எப்படி நிற்க முடியும் அப்படின்றத அந்த வசனம் வந்து, அதாவது 10வது வசனத்துல, அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாத இருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. அடுத்தது வனவியல் பார்ப்போம். வனவியல்ல வந்து 39வது அதிகாரத்துல வந்து ஃபுல்லா அதோடைய கிரியைகள்லாம் இருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தேவனுடைய பிரதான கிரியை எதுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தேவனுடைய பிரதான கிரியை நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா இதுல வந்து பாருங்க 40வது அதிகாரம் 15வது வசனம் என்ன, அதாவது படைப்பு சிருஷ்டி, மனுஷன் வந்து சிருஷ்டிக்கார். ஆதியாகமத்துல வந்து எல்லாமே சிருஷ்டிக்காரன் தான் இருக்கும். ஆனா இவர் வந்து சொல்றாரு பிரதான கிரியை அப்படின்னு சொல்றாரு. 40:15 இப்போது மிகமோதை நீ கவனித்தாயோ, உன்னை உண்டாகிறது போல அதையும் உண்டாகிறேன், அது மாட்டை போல் புல்லை தின்னும். அது 17 அது தன் வாளை கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது, அதை இரும்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது. 18 அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலும், அதனுடைய எப்படி பராக்கிரமம் உள்ளதோ அதை பத்தி அதை வந்து சொல்லிட்டே வராங்க. அது சொல்லும் போது என்ன பண்ணா, பிகமோத்துறது ஆக்சுவலா பிகமோத் அப்படின்னா பெரிய மிருகம் அப்படின்ட்டு பேரு. இப்போ எனக்கு இந்த வசனத்தை பார்க்கும்போது, அதோட இந்த பிகமோத்தோட காரியங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஜுராசிக் பார்க் ஞாபகம் தான். ஜுராசிக் பார்க்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் ஞாபகம். வட அமெரிக்கா தென் அமெரிக்காவிலும் அதோடைய படிவங்கள் கிடைச்சதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. படிவங்கள் கிடைக்கும், இது இவ்வளவு பெரிய மிருகம், இவ்வளவு கிலோ இடம் இருக்கும், இவ்வளவு எலும்பு இருக்கும், மண்டோட பெருசிட்டி, இப்படி எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஆனா அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு, அது எப்படி செயல்படுறது கண்டிப்பா தெரிஞ்சிருப்பாங்க. அப்ப இந்த வசனங்களை பார்த்துதான் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் பெருசா பில்டப் பண்ணி அந்த ஜுராசிக் பார்க்கிற படத்தையே எடுத்திருப்பாங்க அப்படின்றது நான் உட்காந்து எப்படி யோசிச்சேன், எனக்கு அப்படி தோணுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காப்பும் அந்த ஜுராசிக் பார்க் படம் வந்து இதை பார்த்து தான் நான் எடுத்துப்பாங்களோ அப்படின்ட்டு என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மிருகம். அவர் வந்து என்னுடைய பிரதான கிரியை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. சகலத்தையும் செய்ய வருவார், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அப்போ கர்த்தர் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் பேசுறாங்க, எலிக்கு பேசுறாரு, கர்த்தர் பேசுறாரு. அப்போ கடைசியா கர்த்தர் பேசும்போது யோபு பொறுமையாக கேட்டுட்டு அவர் சொல்றாரு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். அப்பா நீ செய்கிறே அப்படின்னு. ஏன்னா அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகலத்தையும் செய்ய வருவார், அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த யோபுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா அறிவியல் விஞ்ஞானம் வானமண்டலம் பூமி எல்லாம் கடந்து நீங்க போய் நிதானமா ஒவ்வொரு வருஷமா நிறுத்தி நிதானமா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கிரியைகள், கர்த்தருடைய படைப்புகள் எவ்வளவு அற்புதமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஏன்னா டைம் இல்லை நம்ம எல்லாத்தையும் சொல்லும் போது அது பாத்தீங்கன்னா மனுஷனே அதை மட்டும் அவர் வந்து அவ்வளோ ஒரு பிரமாதமா சிருஷ்டிக்கிறாரு. மனுஷனை பார்த்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பார்த்து ஒரு நியூஸ் பார்த்தேன். அவர் செத்ததுக்கு அப்புறமா அவருடைய மூளை ஆராய்ச்சி பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஒரு டாக்டர் கேட்டிருக்காரு, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர் திருட்டுத்தனமா அவருடைய பிரெயினை எடுத்துட்டு போய் எடுத்துட்டு இருக்காரு. எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் அண்டர் கிரவுண்ட்ல வச்சுட்டு ஒரு பதப்படுத்தி பதமா வச்சாரு. எப்படியும் மெசேஜ் வெளியில வந்துடும் பார்த்தீங்களா, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் ஜெயிலில் வந்து அதுக்கப்புறமா அவர் அந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு எந்த இன்ஸ்டியூட்டும் அவருக்கு ஒத்துக்கல. ஆனா ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அவருக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்போ அவருக்கு எப்படி இவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமா இருக்கு. அவருக்கு வந்து மேக்ஸ் எல்லாம் போடணும்னாக்கா அப்படியே சொன்னாலே அப்படியே போட்டு வரோம், பேனா பென்சில் அதில் பேப்பர்லாம் அவருக்கு தேவையில்லை, அவ்வளோ ஒரு புத்திசாலியா. இவருக்கு மட்டும் இவ்வளோ புத்திசாலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரெயின் ஆராய்ச்சி பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க. அப்போ மூளையோட 2 பகுதிகளும் இணைக்கிற ஒரு பகுதி வந்து திக்கா இருக்கும், அவருக்கு மட்டும் அப்படி திக்கா இருக்கும், ஒருவே திக்கா இருக்குமோ அப்படின்ட்டு அவங்க கெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த மனுஷனுடைய மூளையை முழுசுமா இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணவே முடியல. அதே மாதிரி அந்த வானத்துல இன்னைக்கு வரைக்கும் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து செயற்கைக்கோளை அனுப்புறாங்க. இது இருக்கு அது எத்தனையோ கேலக்சி, எத்தனையோ நட்சத்திரம், எத்தனையோ வான மண்டலங்கள், நட்சத்திரம், பூமி, சூரியன் இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவில கூட நேற்று நியூஸ்ல பார்த்தோம், இஸ்ரோல வந்து சூரியனுக்கு பார்க்கறதுக்காக அனுப்பிட்டு சொல்றாங்க. ஜஸ்ட் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வானங்கள் இருக்கும், இந்த யோக புத்தகம் வந்து வானங்களே இருக்காது, வானங்கள் இருக்கும். அப்ப இன்னும் நிறைய இருக்கக்கூடாது, இன்னும் நிறைய இருக்கு. கர்த்தருடைய சிருஷ்டி எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு அதிசயமானது பாருங்க. அப்போ ஒரு மனுஷனே கர்த்தர் அவ்வளவு அற்புதமா படைச்சிருக்காரு. அந்த சராசரி அவர் உண்டாக்கினவர். ஆதியாகமத்துல 2:21 வந்து ஆதாமை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆதாம் வந்து தூங்க வச்சுட்டுதான் அவருடைய விழா எலும்புல வந்து மனுஷன் எடுத்தாங்க. ஆபரேஷன் பண்ணும்போது குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சாரு பார்த்தீங்களா, அந்த டாக்டர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி. அப்படியே அப்போ அந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, மயக்க மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஆபரேஷன் பண்ணும்போது நிறைய ஜனங்கள் வந்து இறந்து போயிட்டாங்க, வலி தாங்க முடியாம இருக்காங்க. அப்போ வந்து இவங்க இந்த வலி தெரியாம இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணா என்ன
அப்ப அவருக்கு தோணுதுன்னா ஆதியாகமம் 2:21. அப்ப கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, ஆதாம வந்து தூக்க வச்சுட்டு அவர் விலங்குல வந்து ஒரு எழுப்பு வச்சிருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஆபரேஷன் பண்ணும்போது மனுஷனை தூக்க வச்சுட்டு டெம்பரவரியா தூக்க வச்சுட்டு அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிப்பு தான் அந்த குளோரோஃபார்ம். அப்ப பாருங்க, இந்த வேதாகமம் பெரிய பெரிய அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் அறிவாளிகளும் உண்டாக்கினது இந்த வேதாகமம், பரிசுத்த வேதாகமம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது கொஞ்சம் கூட நமக்கு இதே கிடையாது. மனுஷனுடைய பிரெயின் பத்தி சொல்லிட்டு இருந்தவர்களா எனக்கு ஒரு ஞாபகம் வந்து, என் தம்பி கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவருக்கு ரோடு கிராஸ் பண்ணா அவருக்கு யாராவது கூட துணைக்கு இருந்தே ஆகணுமா. எப்படின்னாக்கா, இப்ப நம்ம ரோடு காலியா இருக்கும்போது நம்ம பார்த்தோம் உடனே ரோடு கிராஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஓடுறோம் பார்த்தீங்களா. அப்ப என்ன பண்ணுது, நமக்கு மைண்ட் வந்து நமக்கு கட்டளை ரோடு காலியா இருக்கு, நம்ம கண்ணை பார்த்ததே மைண்ட் கட்டளை எடுத்து கால் வந்து நமக்கு கிராஸ் பண்ணி ஓடுது. ஆனா அவருக்கு என்ன பண்ணுமா, ரொம்ப லேட்டா கட்டளை எடுக்குமா. என்னன்னு கேட்டாக்கா, வர வழியில மெசேஜ் லீக் ஆகும், தண்ணி லீக் ஆகும். இது என்னப்பா இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால அவர் வந்து வெளியில அனுப்பவே மாட்டாங்க. அப்படி ரோடு கிராஸ் பண்ணா அவர் கூட யாராவது ஒருத்தவங்க துணை இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்ப பாருங்க, கர்த்தருடைய கிரியை, மெசேஜ் லீக் ஆகலாம், மெசேஜ் பிரெயின்ல இருந்து வர மெசேஜ் லீக் ஆகலாம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. கர்த்தர் எப்படியாவது நம்மளை நேர்த்தியாக படைத்திருக்கிறார பாருங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்கவரி சேனல், அனிமல் பிளானட் இதெல்லாம் பார்க்கும்போது நான் யோசிப்பேன், இந்த பூமிக்குள்ள எவ்வளோ இருக்கும் அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அனிமல் பிளானட்டும் அந்த இந்த மாதிரி வசனத்தை படிச்சு ஆராய்ச்சி பண்ணி தான் இதெல்லாம் உண்டாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஒரு டாக்டர் சொன்னாரு, இஸ்ரேலியர்கள் ரொம்ப புத்திசாலிங்க, உலகத்துல இருக்க நிறைய கண்டுபிடிப்புலாம் அவங்க கண்டுபிடிச்சுதான் அப்படின்ட்டு ஒரு வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கும்போது அதான் மனசுல அவர் அதை சொல்லும்போது நான் மனசுல என்ன இருந்துச்சுன்னா, அப்பா இந்த ஞானம் இந்த வேதாகமத்துல வந்திருப்பா அப்படின்னு சொல்லணும் எனக்கு தோணுது. வீடியோல எப்படி நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி. அப்போஸ்தலர் 27:14 கொடுக்குது. கொஞ்ச நேரத்துக்குள்ளே இன்னொரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த புயலுக்கு பேர் வைக்கிறாங்க. நான் ரொம்ப நாளா அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன், எனக்கு புயலுக்கு பேர் வைக்கிறாங்க. வர்தா புயல், நம்மளே பார்த்தா வர்தா புயல், கஜா புயல், அந்த மாதிரி புயலெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா. அதுக்கு கூட வந்து வேதாகமத்துல ஒரு உதாரணம் இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 27:14 கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்ன பெருங்காற்று அதில் மோதிட்டு அப்படின்னு சொல்லி பவுல் அரெஸ்ட் பண்ணி கப்பல் வழியா கூட்டிட்டு போறாங்க. அப்போ வந்து ஒரு பெரிய புயல் வந்து அதுக்கு யூரோனிகர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ உலகத்துல இருக்கிற எல்லாமே உண்டாக்கினது, உருவாக்கினது, மனுஷங்க பண்ற எல்லா விஷயமும் கர்த்தருடைய சிருஷ்டி வந்து. ஆனா வேதாகமத்துல இருந்து தான் எடுத்து படிச்சு கத்துருக்கு. இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், இதே நேரத்துல இப்படி இருக்கே, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் உண்டானது, உருவாக்குறது கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமம் தான். அறிஞர்களை உண்டாக்கினது இதுதான், விஞ்ஞானிகளை உண்டாக்கினது இதுதான், டாக்டர்களை உண்டாக்கினது தான், எல்லாவற்றையும் உண்டாக்கினது தான். ஏன்னா அவர் சிருஷ்டி கர்த்தர், உண்டாக்கின தேவன், உருவாக்கின தேவன். அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் ஆராதித்து துதித்து சோதரம் வணங்குவோம். இந்த செய்திக்காக நன்றி. செய்தி